தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது ஞாயிறு வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். புதிய கட்டளை. சமுதாயம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் பல வழிமுறைகளை காட்டியிருக்கின்றது, சட்டங்களை வகுத்திருக்கின்றது. அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் நமக்கும் பிறருக்கும் நன்மை பயப்பவர்களாக வாழ ஆரம்பிக்கின்றோம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய அன்பின் மக்களாய் வாழ அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறியவுடன் பாலும் தேனும் புளியும் கானான் நாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் அவர்களை தன்னுடைய மக்களாக மாற்றிட விரும்பிய கடவுள் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். விடுதலை பயணம் 20 படிக்கின்றோம். இந்த 10 கட்டளைகளும் 2 தலங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றன. இறை அன்பையும் பிறர் அன்பையும். உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்கின்ற முதல் தலத்தையும், உன்னை நீ அன்பு செய்வதை போல உனக்கு அடுத்திருப்போரையும் அன்பு செய்வாயாக என்கிற 2வது தலத்தையும் கொண்டதாக இருக்கின்றது. இதைத்தான் இயேசு முதன்மையான கட்டளைகளாக சொல்லுகின்ற பொழுது மத்தேயு 22:29-30 சொல்லி காட்டுகின்றார். இந்த 2 தலங்களிலே நாம் வாழ முற்படுகின்ற பொழுது, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த அன்பு கட்டளை நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்பொழுது கடவுள் மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தை, நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இந்த வாக்குறுதியின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நமக்காக நம்மை தேடி வந்த இயேசு இந்த கட்டளையும் ஒருமுகப்படுத்துகின்றார். இந்த கட்டளையை நாம் கடைபிடித்தாலே, இந்த புதிய கட்டளை கடைபிடித்தாலே போதும், மற்றதும் அதோடு இணைந்தே வரும் என்று சொல்லி, அதுதான் பிறரன்பு கட்டளை. அதை தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்ற புதிய கட்டளையை கொடுக்கின்றேன் என்று சொல்லி. ஏனென்றால் 1 யோவான் புத்தகம் 4:20-21 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளை அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன் இருக்கும் சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த இயலாது என்று சொல்லுகின்றார். இறை அன்பு நிறைவு பெறுகின்றது என்றால் எப்போது? சகோதர அன்பிலே, பிறர் அன்பிலே மனிதன் வாழ்கின்ற பொழுதுதான் என்கின்ற உன்னதமான செய்தியை சொல்லி இந்த புதிய கட்டளையை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். இந்த கட்டளையில் நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய மக்களாக இருப்போம். யோவான் புத்தகம் 14 இயேசு அழகாக சொல்லி காட்டுவார். நாம் இந்த கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்றோம். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பதை போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பிறரன்பு கட்டளையை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்றோம். இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைப்பது என்ன? என் மகிழ்ச்சி உங்களுள்ளும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று சொல்லி இருக்கின்றார். இயேசு தருகிற நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சந்தோஷம், நிறைவான ஆறுதல் மிகுந்த அமைதி நம் உள்ளத்திலும் வாழ்விலும் குடிகொள்ளும். இதற்கு அடிப்படையாக இருப்பது பிறர் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அன்பு வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கின்ற பொழுது அன்பு என்கின்ற இந்த 3 எழுத்து தான் மற்ற எல்லா உறவுகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது, எல்லா நற்பண்புகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. அன்பு இருந்ததால் பண்பு, பாசம், நேசம், பரிவு, உறவு என்கின்றவை அனைத்துமே மனிதனோடு ஒட்டிக்கொண்டு வருவதாக இருக்கும். இந்த அன்பை மனிதனிடமிருந்து எடுத்து விட்டோம் என்றால் பகைமை, வெறுமை, வெறுப்பு, வைராக்கியம், பொறாமை, போட்டி மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை இவை எல்லா மனிதனிடையே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கும்.
எனவேதான் கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். 1 கொரிந்தியர் 13:4-7 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினைக்காது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழ்வுறும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியோடு இருக்கும் என்று சொல்ல காட்டுகின்றார். இத்தகைய அன்பின் குணங்களை நாம் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். அதைத்தான் இயேசு என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டுகின்ற அன்பை வைத்து இந்த உலகம் நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகின்றார். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சொல்லிலும், நம்முடைய செயலிலும் வெளிப்பட வேண்டும். சரி, அன்பு நாம் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லிவிட்டார். எப்படி வாழ்ந்து காட்டுவது? அதற்கு ஒரு அளவுகோல் என்ன? அதற்கு ஒரு மாதிரிகை என்ன? அதற்கு ஒரு முன்மாதிரிகை என்ன என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது, இயேசு எதையோ ஒன்றை யாரோ ஒருவரை சுட்டி காட்டவில்லை, மாறாக தன்னையே அளவுகோலாக வைக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் அன்பு நமக்கு மாதிரிகையாக அளவுகோலாக இருக்கின்றது. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி விவிலியம் முழுவதுமாக, புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றது. தன்னையே வெறுமையாக்கும் அன்பு. பிலிப்பியர் 2 பவுல் சொல்வதை போல, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை இறுக பற்றி கொண்டிருக்காமல் தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையை தாழ்த்தி கொண்டு வெறுமையாக்கினார் என்று சொல். தன்னையே வெறுமையாக்குகின்ற, தன்னையை இழக்கின்ற அன்பு யாருக்காக? பிறருக்காக, நமக்காக, நம் மீட்பிற்காக தன்னை இழக்கின்ற அன்பாக இருக்கின்றது. எனவேதான் இயேசு தன்னை இழந்ததினாலே இவ்வாறு யோவான் புத்தகம் 10 சொல்வதை போல, ஏன் 6 படிக்கின்ற பொழுது, என் சதை உணவாக கொடுக்கினேன், என் இரத்தத்தை பானமாக கொடுக்கினேன், என் சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கான், நானும் அவனோடு இணைந்திருக்கின்றேன், உலகம் வாழ்வதற்காக அதை நான் கொடுக்கின்ற சொன்னார். யோவான் 10 என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வு பெறுவதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காகவும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரையும் கொடுக்கவுமே மணமகன் இந்த உலகிற்கு வந்தார் என்று சொல்லி தன்னுடைய வருகையை பற்றி எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. தன்னையே இழக்கின்ற அன்பாக இயேசுடைய அன்பு இருக்கின்றது. இரண்டாவதாக, இயேசுவின் அன்பு தீர்ப்பிடாத அன்பு. இந்த உலகமோ மனிதர்களை அவருடைய செயல்கள் கொண்டு தீர்ப்பிடுகின்றது. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் நேர்மையானவன், இவன் தீயவன் என்று சொல்லி அவருடைய செயல்களை கொண்டு தீர்ப்பிடுகின்ற அன்பாக இருக்கின்றது. யோவான் புத்தகம் 3:17 சொல்வதை போல, தீர்ப்பளிப்பதற்காக அல்ல, மாறாக இந்த உலகிற்கு மீட்பை பெற்றுக் கொடுப்பதற்காகவே மானிட மகன் உலகிற்கு வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்னார். நானும் உன்னை தீர்ப்பு என்று சொல்லி யோவான் புத்தகம் 8 விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்ட பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார். தீர்ப்பளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டேன் என்று சொன்னவர் அவருடைய தவறை கொண்டு தீர்ப்பிடவில்லை, மாறாக அவருடைய உள்ளத்தை பார்த்து அன்பு செய்பவராக, நேசிப்பவராக, அன்பை வெளிப்படுத்துவராக, புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த உலகம் சக்கேயுவை பார்த்த விதம் தீர்ப்பிட்டது, அவன் வரி தண்டுபவன் என்று சொல்லி. ஆனால் இயேசுவோ அவரை தீர்ப்பிடாமல் அவருடைய உள்ளத்தை நோக்கினார். அந்த வீட்டிற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மீட்பினை கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. மத்தேயுவை எல்லோரும் வரி தண்டுவன் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களே இருக்கின்ற உள்ளார்ந்த அன்பை நோக்கினார். தன்னுடைய நற்செய்தி எழுதும் சீடனாக அவரை மாற்றிக்கொண்டார். இதுதான் இயேசுவின் அன்பு. நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் செய்கின்ற செயல்களை இந்த உலகம் தீர்ப்பிடலாம், ஆனால் ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்த்து நமக்கு மறுவாழ்வையும் புது வாழ்வையும் கொடுப்பவராக இருக்கின்றார் என்பதை சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இயேசுவின் அன்பு மன்னிக்கும் அன்பு. எத்தகைய மன்னிப்பு! மத்தேயு 5 படிக்கின்ற பொழுது, பகைவருக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், உங்களை பகைப்பவருக்காக மன்றாடுங்கள் என்று சொன்னாரே, அத்தகைய அன்பு இயேசு போதித்தார்.
அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள் என்று சொல்லி அதே கட்டளையாக கொடுத்தார். நீங்கள் உங்களோடு இருக்கின்ற சகோதரர்களை மன்னிக்காவிட்டால் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி கட்டளையாக கொடுத்தார். அதை வாழ்ந்தும் காட்டினார். சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை வதைத்தவர்களை, தன்னை துன்புறுத்தியவர்களை, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி கடவுளிடம் மன்றாடி மன்னிப்பை கேட்டார். அவர்களை மன்னித்தார். இத்தகைய அன்புதான் இயேசுடைய அன்பு. நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த இயேசுவின் மன்னிக்கும் அன்பு வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக, எதிர்பார்க்காத அன்பு. இந்த உலகம் நான் இதை செய்தால் எனக்கு இது கிடைக்க வேண்டும், நான் ஒன்றை செய்தால் எனக்கு அது பன்மடங்காக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற அன்பாக இருந்தது. ஆனால் இயேசு சொல்லுகின்ற பொழுது, உன் வழக்கை செய்வது இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். வெளிவேடமற்ற அன்பாக உன்னுடைய அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய அன்பு பெயரிலும் புகழும் தேடுவதாக இருக்கக்கூடாது, மாறாக ஆன்மாக்களை உள்ளங்களை ஆற்றுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை நேசிக்கின்ற கடவுள் நமக்காக தன்னை கொடுத்த அன்புதான் இயேசுவின் அன்பாகவே எதிர்பார்ப்பில்லாத அன்பாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அடுத்து, கீழ்ப்படிதல் அன்பு. அன்பு என்பது தன்னை சார்ந்திருப்பவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களுக்கு பணிந்து வாழ்வது. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியதின் உணவு என்று சொல்லி யோவான் புத்தகம் 4 சொன்னார். அப்படி இயேசுனுடைய அன்பு அந்த தந்தையின் அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுவதாக இருந்தது. எனவே தான் தந்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். கெத்சேமனையில் கூட தந்தையே உன் திருவுளப்படி நடக்கட்டும் என்று சொல்லி தந்தையினுடைய மனம் கோணாமல், தந்தையினுடைய மனம் சோர்ந்து போகாமல் அவர் விருப்பத்தை நிறைவேற்றும் விதத்திலே தன் வாழ்வை ஏற்றுக்கொள்கின்ற, தன் வாழ்வில் வருகின்ற கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற அன்பாக இயேசுனுடைய அன்பு இருந்தது. இன்னும் பல வழிமுறைகளை சொல்லிக்கொண்டு போகலாம் இயேசுவின் அன்பிலே. அன்பு சகோதரமே, இப்படி இயேசு வாழ்ந்து காட்டியவர் நமக்கு சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்ததை போல நீ பாவியாக இருந்த போதும், நீ பலவீனத்தில் இருந்த போதும், நீ என்னை விட்டு அகன்று போன போதும், ஊதாரி மைந்தனைப் போல என் அன்பை புறக்கணித்து சென்ற போதும் நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னை புறக்கணிக்கவில்லை, நான் உன்னை வெறுத்து ஒதுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டேன், அன்பு செய்தேன், மன்னித்தேன், அரவணைத்தேன், புது வாழ்வை கொடுத்தேன். இப்படி என்னை முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நீயும் என்னைப் போலவே பிறரை அன்பு செய்வனாக இரு என்று சொல்லி நமக்கு வாழ்க்கை பாடம் கட்டி கொடுத்திருக்கின்றார். இப்படி இந்த வாழ்க்கை பாடத்தை நமதாக மாற்றிக்கொண்டு பவுலுடைய சொல்வதை போல வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்ற சொல்லி கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க முற்படுகின்ற பொழுது நாம் அவருடைய சீடர்கள் என்பதை இந்த உலகிற்கு காட்டுகின்றோம். ஆம் அன்பு சகோதரமே, நான் கிறிஸ்தவன் என்பது நாம் உடுத்தி கொண்டிருக்கின்ற உடையிலோ, அணிந்து கொண்டிருக்கின்ற சிலுவையிலோ, வைத்திருக்கின்ற பெயரிலோ, அல்லது நாம் கொண்டாடுகின்ற திருவிழாக்களிலோ, நான் செல்கின்ற ஆலயத்திலோ, நான் ஜெபிக்கின்ற ஜெபத்திலோ வெளிப்படுவதை விட என்னுடைய அன்றாட வாழ்விலே என்னுடைய செயலை பார்க்கின்றவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் தொடக்க திருச்சபை செய்தது. திருத்தொர்பணி 2ஆம் அதிகாரத்தில் 42 இருக்கின்ற வசனங்களிலும் 4ஆம் அதிகாரம் 32 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரே உடலும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். அவர்களை வேற்றுமை இல்லை, அவர்களை வேறுபாடு இல்லை, இருப்பவன் இல்லாத என்கின்ற உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லை. ஜெபித்தார்கள், பகிர்ந்து வாழ்ந்தார்கள். அவர்களை பார்க்கின்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சொந்தமே, நம் வாழ்க்கையால் இயேசுவின் சீடர்கள் என்பதை நாம் வாழ்ந்து காட்டுவோம். அப்படி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நாம் வாழ்கின்ற இந்த இடம் இந்த 2ஆம் வாசகத்திலே சொல்லப்பட்டிருப்பதை போல புதிய விண்ணகம் புதிய மண்ணகமாக இருக்கும். நான் அனைத்தையும் புதிதாக மாற்றும் என்று சொன்ன கடவுள் நாம் இருக்கிற இடத்தை புதுமையும் ஆசிர் நிறைந்த இடமாக மாற்றி கொடுப்பார். அப்படி நம்முடைய இந்த வாழ்வு புதுமையானதாக புதிய விண்ணகமாக புதிய மண்ணகமாக மாற்றப்படுகின்ற பொழுது கடவுள் நம் மத்தியிலே வந்து குடிகொள்ளுவார். அவர் நம்மோடு இருப்பார், அவர் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். நம் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் அனைத்தையும் போக்கி விடுவார். அப்படி போக்குகின்ற பொழுது சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை அனைத்தும் மறைந்து போகும் என்று சொல்லப்படுகின்றது. மனித இயல்போடு நாம் சோர்ந்து போன அனைத்தையும் களைந்தெறிந்து விட்டு
இறைவன் நம்மை முழுவதுமாக தன்மையப்படுத்துவார். அப்படி நாம் கடவுளால் தன்மையப்படுத்தப்படுகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே பவுலும் பர்னபாவும் செய்ததை போல நாம் பிறருக்கு ஊக்கம் ஊட்டுபவர்களாக இருப்போம், பிறரை அன்பு செய்பவர்களாக இருப்போம், அவர்களோடு இணைந்து இறைப்புகழ் பாடுபவர்களாக இருப்போம், அனைத்தையும் இறைவன் கரங்களில் ஒப்புக் கொடுப்பவர்களாக இருப்போம். ஆம் அன்பு சொந்தமே, இந்த நாளிலே இந்த புதிய கட்டளையின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவரை போல வாழ அழைக்கின்றார், அவரை போல அன்பு செய்ய அழைக்கின்றார். ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் செய்வது இதுதான், நான் என்னையே உடைத்து உனக்கு பலியாக கொடுக்கின்றேன், என்னோடு இணைகின்ற நீ உன்னையே உடைத்து பிறர் அன்பு செயல்களை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றாயே என்று சொல்லி, இதற்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? அன்பு சொந்தங்களே, அன்பை வாழ்ந்து காட்டுவோம். பிறர் அன்பின் வழியாக இறை அன்பிலே நிலைத்திருப்போம். அதன் வழியாக இறைவன் நம்மிலும் நம்மோடு இருக்கின்ற சமுதாயத்திலும் வாழ்வதன் வழியாக இந்த இடம் நம் வாழ்வு புதிய விண்ணகமாக, புதிய மன்னகமாக, இறைவன் தங்கி வசிக்கின்ற மோட்சமாக மாறட்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிலைத்திருப்போம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே.